ஆனால் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி போடும்போது எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தெரிய வரும்போதெல்லாம் நீ வேறு எதுக்கும் லாக்கி இல்லை, இதுக்கு தான் லாக்கி அப்படி எங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸே சொன்னாங்க. இப்போ வந்து அம்மா அப்பா கிட்ட பசங்களோ பொண்ணுங்களோ நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவே நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்க தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க உன் பொண்ணோ பையனோ இந்த பண்ணுறது வந்து நல்லதுப்பா, ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட் இருக்குது, பண்ண சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ பண்ணுற விஷயம் வந்து நல்லதாமே, ஃப்யூச்சரில் உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காமே, அப்போ நீ நல்லா பண்ணு அப்படிம்பாங்க. இதை தானே நாங்களும் சொன்னோம். நாங்கள் சொல்லும்போது கேட்குறது இல்லை, பட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லும்போது அதை கேட்டுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி ரீசெண்டாக எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா நீ கூப்பிடாம நீ வீடியோ போடுறீங்க, அது நல்லா போடு அப்படின்னாரு. நம்ப முடியலையே, நான் இதுக்கு தான் லாக்கி, பேசுறதுக்கு தான் லாக்கி, அப்போல்லாம் சொல்வீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, உங்கள் பாப்பா பண்ணுறது நல்லா பண்ணுது, உங்கள் பாப்பா பண்ண சொல்லுங்க அப்படின்னு. ஆக மொத்தத்தில் நம்ம சொல்லும்போது நம்ம வீட்டில் கேட்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க சொல்லும்போது அதை கேட்பாங்க. கண்டென்ட்டே இல்லாமல் கண்டபடி பேசுறது நானாக தான்ப்பா இருப்பேன். இதுதான் கண்டென்ட்னு பேசாமல் கண்டென்ட்டே இல்லாமல் இதுதான் கண்டென்ட்டு அப்படின்னு பேசுறது நானே தான். ஆக்சுவலி வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும், நேச்சர் நடந்து போகிற வழியில் இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நடந்து போகிற கேப்பில் என்ன தோணுதோ அதை தான் நான் பேசி ஷார்ட்ஸாக போடுறது, இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போடுறது.